இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்களில் டோலிவுட் இயக்குனர் எஸ் ராஜமௌலி முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அவர் மட்டுமன்றி அவரைப் போல சம்பளம் வாங்கும் நபர்களை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்களில் டோலிவுட் இயக்குனர் எஸ் ராஜமௌலி முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பாகுபலி, RR என பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சாதனை படைத்த திரைப்படங்களை கொடுத்தவர் ராஜமௌலி. அவர் ஒரு திரைப்படத்திற்கு ரூபாய் 200 கோடி சம்பளம் வாங்குவதாக IMDb-யில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அர்ஜுன் ரெட்டி, அனிமல் ஆகிய திரைப்படங்களின் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்கா. சந்தீப் ரெட்டி வாங்கா என்றாலே சர்ச்சைக்குரிய இயக்குனராக கருதப்படுகின்றார். அவரது அனிமல் திரைப்படம் ரூபாய் 800 கோடிக்கும் அதிகமான வசூலில் பட்டையை கிளப்பியது. அவர் ஒரு திரைப்படத்திற்கு ரூபாய் 100 முதல் 150 கோடி வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகின்றது. நடிகர் விஜயை வைத்து தெரி, மெர்சல், பிகில் திரைப்படங்களை இயக்கிய அட்லி, ஷாருக் கான் ஜவான் திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் இந்திய அளவில் கவனம் பெற்றார். 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களில் அதிக வசூலை குவித்த திரைப்படம் என்ற பெருமையை சூடியது ஜவான். ஒரு திரைப்படத்திற்கு அட்லி சம்பளமாக ரூபாய் 100 முதல் 150 கோடி வரை வாங்குகிறார் என்று கூறப்படுகின்றது. கோலிவுட்டிலிருந்து டோலிவுட் பக்கம் சென்று அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனர் அட்லி என்று கருதப்படுகின்றது. KGF திரைப்படங்களின் மூலம் கன்னட சினிமாவை அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு சேர்த்தவர் இயக்குனர் பிரசாந்த் நீல். அவரது சலார் பார்ட் 1 திரைப்படமும் வரவேற்பை பெற்றது. இந்தியாவின் முன்னணி இயக்குனராக வலம் வரும் அவர் ஒரு திரைப்படத்திற்கு ரூபாய் 100 கோடி சம்பளம் வாங்குகிறாராம். அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியாகி இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் புஷ்பா. முதல் பாகமும் சரி, இரண்டாம் பாகமும் சரி, இரண்டும் பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் மாஸ் காட்டி வாரி குவித்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சுகுமார் ஒரு திரைப்படத்திற்கு ரூபாய் 75 கோடி சம்பளம் வாங்குகின்றாராம். சஞ்சய் லீலா பன்சாலி என்பவர் பாலிவுட்டில் பிரம்மாண்ட இயக்குனர் என அழைக்கப்படுவார். பசிரோ மஸ்தானி, கங்குபாய் கத்தியாவாடி, ஹீரோமண்டி ஆகிய திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இவர் ஒரு திரைப்படத்திற்கு ரூபாய் 70 கோடி வரை சம்பளம் வாங்குகிறாராம். இவையெல்லாம் பொதுவான தகவலின் அடிப்படையில் கூறப்படுபவை ஆகும்.